हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். டேய் அங்க பாரு, வாத்திக்கு மயக்கம் தெளிதுடா. டேய் இரு, அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்றேன். அண்ணன் வாத்திக்கு மயக்கம் தெரிஞ்சதும் சொல்ல சொன்னாரு. அண்ணன் சொன்ன மாதிரியே வாத்தி கிட்ட சொல்லணும். நான் கரெக்டா சொல்லிடுவேன், நீ சொதப்பாம இருந்தா ஓகே. டேய் வாத்தி என்னடா முணங்குறாரு? சார் இப்ப எப்படி இருக்கு? எனக்கு என்ன ஆச்சு? டேய் சாருக்கு எல்லாம் மறந்து போச்சு போலடா. டேய் சும்மாறா. சார் உங்களுக்கு உங்க அம்மா சோத்துல விஷம் வச்சிட்டாங்க. கார்த்திக், இந்த சோத்துல விஷம் வச்சுட்டேன்டா. அம்மாவுக்கு என்னாச்சு? என்ன ஆச்சுடா? வாத்தி சார், உங்க அம்மா இறந்துட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமா சார், அம்மா இறந்துட்டாங்க. நான் எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும். நான் போறேன். இருங்க சார். சார் அம்மாவை என்னடா? சார் நீங்க கான்சியஸ் இல்லாம இருந்தீங்க. நாங்க ஒரு நாள் வெயிட் பண்ண சொன்னோம். அந்த கலெக்டர் அம்மா நாங்க சொல்றதை கேட்காம அவங்களே கொல்லி வச்சிட்டாங்க சார். ஏய் என்னடா சொல்ற? சார் சார் விடுங்க சார். சார் கையெடுங்க சார். சார் உங்க கையில ரத்தம் வருது சார். சார் நாங்க சொன்னோம் சார், நாங்க சொன்னதை கேட்காம நீங்க பண்ண வேண்டிய காரியத்துல அவங்க பண்ணிட்டாங்க சார். எவ்வளவு தைரியம் அவளுக்கு! எனக்கு வர்றதெல்லாம் அவளை தொட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கா. எங்க அம்மாவுக்கு என்ன கொள்ளி கூட வைக்க விடல. அவளை சும்மா விட மாட்டேன், அவளை சும்மா விட மாட்டேன். இருங்க சார். கேளுங்க சார். சார் 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 வாத்தி சார், சார் சொன்ன கேளுங்க வாத்தி சார். இப்ப போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். உங்க கையில வேற ரத்தம் வருது சார். உட்காருங்க சார், நான் போய் நர்ஸை கூட்டிட்டு வரேன். இதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சார் சொன்ன கேளுங்க வாத்தி சார். சொல்றதை கேளுங்க சார். என்ன சத்தவீங்க? இது ஹாஸ்பிட்டலா இல்ல சந்தை கடையா? இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஐயோ என்ன சார் இது? இவ்ளோ ரத்தம் வருது. என்ன பண்ணிருக்கீங்க? பெட்ல படுக்க வைங்க. சார் வாங்க சார். படுங்க, படுக்க வைங்க. படுங்க சார். என்ன சார் நீங்க படிச்சவங்க தானே, இப்படி இருக்கீங்க? இத டாக்டர் பார்த்தா என்னதான் திட்டுவாங்க சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், அமைதியா இருங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க சாப்பிட்ட விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். நீங்க 2 நாளா கான்ஷியஸ் இல்லாம இருந்தீங்க. இப்பதான் கண்ணு முழிச்சிருக்கீங்க. உங்க உடம்பு இன்னும் சரியாகல. எப்ப வேணாலும் மயக்க வரும். அப்படி வந்தா உங்களை காப்பாத்த முடியாது. டாக்டர் சொல்ற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். நான் போய் டாக்டர் கிட்ட உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வரேன். அது வரைக்கும் அமைதியா இருங்க, எங்கேயும் போக கூடாது. இவரை கொஞ்சம் பாத்துக்கங்க சார். சரிங்க வாத்தி சார். சார் அமைதியா இருங்க சார். அடியே சுந்தரி, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அவ்வளவு தூரம் போயிட்டியா? நான்
என்ன பண்றேன்னு பாரு. கலெக்டர் அம்மா வந்ததுமே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைதிகளை சத்தம் போடாம பார்த்துக்கோங்க. ராமகிருஷ்ணா சார், எல்லாமே ரெடியா இருக்குல்ல? இருக்கு சார். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி சார், பாருங்க. வாங்க மேடம், வந்தாச்சு. அது கொடுங்க. இந்தாங்க. வெல்கம் மேடம். தேங்க்ஸ். எல்லாமே ரெடியா? எஸ் மேடம். போலாம். வாங்க மேடம். உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க மேடம். ஆரம்பிச்சிடலாமா மேடம்? எல்லாருமே வந்தாச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் கலெக்டர் அவர்களை வருக வருகவென வரவேற்கிறேன். சிறை ஒரு மனிதனை சீர்படுத்ததான் இருக்கிறது. அந்த சிறைக்கு பல குற்றங்களை செய்துவிட்டு நன்னடத்தை காரணமாக இன்னைக்கு விடுதலையாக போறீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். கலெக்டர் மேடம் உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுவாங்க. மேடம் ப்ளீஸ். உட்காருங்க சார். Okay. நீங்களும் உட்காருங்க. எல்லாருமே வணக்கம். இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க. எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நன்னடத்தை காரணமா தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் விடுதலையாக போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்னடத்தை சான்றிதழ் வாங்குறது ஒன்னும் அவ்வளவு சுலபம் இல்லை. மனுஷனோட இயல்பான குணம், இயல்பான நடத்தைய ஆசையும் பேராசையும் தான் கெடுக்குது. இந்த உலகத்துல நல்லவங்களா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனா கெட்டவங்களா வாழ்றது ரொம்ப கேவலமான ஒண்ணு. நீங்க எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ சூழ்நிலைக்காக தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருக்கீங்க. ஆனா நிச்சயமா இங்க வந்த பிறகு நீங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தி அழுதிருப்பீங்க. அப்பா அம்மாவை, பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சு அவங்களுக்கு அவமானத்தை கொடுத்துட்டோமேன்னு நீங்க எல்லாம் வேதனைப்பட்டிருப்பீங்க. இந்த சிறை வாழ்க்கைய உங்க வாழ்க்கையில இது ஒரு பாடமா வச்சுக்கோங்க. எப்பவும் எது செய்யறதா இருந்தாலுமே இந்த சிறை வாழ்க்கை உங்களுக்கு கத்து தந்த பாடத்தை மனசுல வச்சுக்கிட்டே நீங்க செய்யணும். இனிமே எந்த தப்பும் பண்ணாம குடும்பத்தோட குடும்பத்துக்காக வாழுங்க. நீங்க எல்லாம் திருந்துற மாதிரி சமுதாயத்திலையும் தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. எல்லாருமே புது வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் நன்னடத்தை சொல்லி கொடுத்து செஞ்ச தப்ப உணர வச்சு இதோ இப்ப நீங்க விடுதலை ஆகிற அளவுக்கு மாத்தின காவல்